ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. பெரும் பணக்காரனாக போகிறீங்க. பணம் பல வகையில் போகுது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவம் மாறாரு. இவ்வளோ நாளாக இடைஞ்சலை கொடுத்துட்டு இருந்தவர் பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து சுபத்துவம் மாறாரு. அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்குது. சூரிய கிரகணம் வருது. பிப்ரவரி 17, 18 2 நாள் சூரிய கிரகணம். சூரிய கிரகணத்துக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். 2 நாள் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்க் இதில் அனுப்பிவிட்றேன். ஓகே நேயர்களே, இப்போ சிம்ம ராசியில் பிறந்துட்டுருக்கீங்க. நான் பெரிய பணக்காரன் ஆகணும் சார், எனக்கு பணம் இருக்கணும், என் வாழ்க்கைக்கு பணம் இருக்கணும், நான் வசதியோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதில் சில கிரக அமைப்பை சொல்கிறேன். அதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பணக்காரன் ஆகணும்னா நிறைய அமைப்பு இருக்குது ஜாதகத்தில். 2ஆம் இடம் வளர்க்கணும். சரியா, ராசிக்கு 2ஆம் இடம் வளர்க்கணும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் உங்கள் ராசிக்கு 2, 11 இருந்தாருன்னா கண்டிப்பாக பணக்காரனாக இருவீங்க. புதன் கன்னி அல்லது மிதுனத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக பணக்காரனாக இருவீங்க. எப்படி பணக்காரன் ஆவீங்கன்னா, உங்கள் உடல் உழைப்பால் பணக்காரன் ஆவீங்க. நீங்களாக சம்பாதிச்சு ஏர்ன் பண்ணி வாழ்க்கையில் பணக்காரன் ஆவீங்க. இது ஒரு அமைப்பு. இது போக உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு பகவான் தன்னுடைய ஆட்சி உச்ச வீட்டில் இருக்கணும். குரு உங்கள் ராசி கட்டத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தனுசு, மீனம் அல்லது கடகத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக பணக்காரனாக இருவீங்க. இப்போ கஷ்டப்பட்டாலும் பின்னாடி பணக்காரனாக இருவீங்க. சார் இப்போ எனக்கு செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க குரு திசையில் பெரிய பணக்காரனாக இருவீங்க. சரியா, இல்லைன்னா குரு புத்தி நடக்கும்போது பெரிய பணக்காரனாக இருவீங்க. பணம் பல மடங்கு சேரும். ஏன்னா குரு தான் தனகாரகன். ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கணும், வற்றாத பணத்தை கொடுக்கணும், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை போனோம்னா குரு தான் அந்த அமைப்புக்கு சொந்தக்காரன். அதுபோக குரு புத்திரக்காரகன். ஒரு மனிதனுக்கு பணம் கொடுத்தாலும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணத்தை கட்டி காக்க அவனுக்கு வாரிசையும் கொடுப்பாரு. ஒருத்தவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்காது, அதை கரைச்சி காலி பண்ணிடுங்க. பிள்ளைகளும் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு தனுசு மீனத்தில் ஆட்சி பெற்று கடகத்தில் உச்சம் பெற்று இருந்தாருன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. அவங்க பணத்தை அவங்க பிள்ளைகள் வாரிசுகள் நல்லபடியாக காப்பாற்றும். அதுபோக குரு லக்கணத்தில் திக்பலம் பெற்று இருக்கலாம். சரியா, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்தில் திக்பலம் பெற்றிருந்தாருன்னா நல்ல பணங்களை கொடுப்பாரு. பொதுவாக குரு தனுசு மீனம் கடகத்தில் இருக்கிறது சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் மேசம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 இடத்துல இருந்தாருன்னா வாழ்நாள் முழுக்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. மற்ற கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பண பிரச்சனை இல்லாமல் இருக்கும். குரு உங்கள் ராசி கட்டத்தில் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மேசம், சிம்மம், விருச்சிகத்தில் இருந்தாருன்னா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஓரளவுக்கு நல்ல பண பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடும். அடுத்து சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம். அது பணம் இருந்தாலுமே அதை அனுபவிக்கிற அனைத்து வசதிகளும் கொடுக்குறது சுக்கிரன் தான். பணம் மட்டும் இருந்தால் போதாது, அதை அனுபவிக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், 4 நல்லது கிட்டதை தெரிஞ்சுக்கணும். சரியா, வாழ்க்கையை அனுபவிக்கணும், அனைத்துக்கும் ஆசைப்படணும். அனைத்துக்கும் ஆசைப்படு ராஜகுமாரா சொன்னபடி சிம்மராசி நேர்கள் அனைத்துக்கும் ஆசைப்படணும்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, துலாம், ரிஷபம் அல்லது மீனத்தில் உச்சமாக இருக்கணும். துலாமில் மூலத்திருகோணம் ஆட்சிப்படுவார், ரிஷபத்தில் ஆட்சி, துலாம் மீனத்தில் உச்சம். ஸோ சுக்கிரனும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கிரனை குரு பார்க்கணும். சரியா, குரு தன்னோட விசேஷ பறவையால் பார்க்கணும். 5ஆம் பறவையால் 9ஆம் பறவையில் பார்த்துட்டாருன்னா பெரும் பணக்காரனாக ஆயிடுவாங்க. இவங்க மல்டி லெவல் சொல்கிறாங்கல்ல, மல்டி மில்லியனர் அப்படிங்கிறாங்க. பெருசாக வண்டி, வாகனம், வீடு, பங்களா கட்டி ஆடம்பரமாகவும் இருப்பாங்க, பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. சரியா, ஒன்றுக்கு 4 வீடு இருக்கும், ஒன்றுக்கு 4 கார் இருக்கும், லக்ஸுரியாக வாழ்வாங்க. ஸோ அப்படி யாருக்கு சார் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? துலாமில் இருக்கிறாரு. குரு மிதுனத்திலேருந்து பார்க்கணும். நல்ல அமைப்பு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 10 வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெரிய மல்டி மில்லியனர் ஆயிடுவீங்க. இப்படி அமைப்பில் இருக்கிறவங்க ஒரு நாள் பணக்காரனாக ஆயிடுவாங்க, இல்லைன்னா இப்போ பணக்காரனாக இருப்பாங்க. இவ்வளோ தான் ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம். துலாமில் சுக்கிரன் இருக்கிறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல, ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு, நல்ல அமைப்பு தான். இல்லைனா ராசிக்கு 10ஆம் இடத்துல இவர் இருக்கிறாரு. சரியா, ராசிக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் ரிஷபத்தில். குரு எங்கேருந்து பார்க்குறாரு? குரு விருச்சிகத்திலேருந்து பார்க்குறாரு, ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. விருச்சிகத்துலேருந்து பார்த்தாலும் நல்ல அமைப்பு தான் இருக்கும். இருந்தாலும் சுக்கிரனும் குருவும் சமசத்துவம் பார்க்கக்கூடாது. கன்னியிலேருந்து பார்க்குறாரு, இது சூப்பர். சரியா, கன்னியிலேருந்து 9ஆம் பறவையால் ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரனை குரு பார்க்குற ஜாதகம் பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, கோடியில் குவிப்பாங்க. சரியா, கோடிகள் குவிஞ்சு கொட்டும். சிம்ம ராசி 2ஆம் இடம் கன்னியில் குரு தான் வீட்டையே பார்ப்பார், தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார்.
கண்ணில் இருந்துக்கிட்டு மீனத்தை பார்ப்பார், தான் சொந்த வீட்டே பார்ப்பார். தனுசுக்கு 10ஆம் இடத்துல இருப்பார், மீனத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். 9ஆம் பறவையால் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை பார்ப்பார். சூப்பராக இருக்கும். இவ்வளோதான். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க பணக்காரனாக ஆயிடுவாங்க. சரியா? ஸோ பணக்காரனாக ஆகணும்னா ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் இந்த நிலைமையில் இருக்கணும். சரியா? ஸ்தான பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். அடுத்து குரு பார்வைக்கு சுக்கிரன் வரணும். ஆனால் குருவும் சுக்கிரனும் சமசத்துவம் பார்க்கக்கூடாது. சமசத்துவம் பார்த்துட்டா பணம் வரும், பணக்காரனாக இருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும். கணவன் மணி உறவில் பிரச்சனை வரும். ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரும், பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை வரும். அதனால் சிம்மராசினியர்கள் நீங்கள் பெரும் பணக்காரனாக ஆகணும்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்க வேண்டும். இந்த குருவும் சுக்கிரனும் அதுக்கு முதல் அடியை போடுவாங்க. அதுபோக இன்னும் நிறைய யோகங்கள்லாம் இருக்குது. ஹம்ச யோகம், அந்த யோகம், பஞ்சமா புருஷ யோகங்கள்லாம் நிறையா இருக்குது. சரியா? அதெல்லாம் எல்லாத்துக்கும் அமையாது. ஆனால் நார்மலாக எல்லாத்துக்கும் அமைகிறது குரு சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்று இருக்கணும். சரியா? ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். அதுபோக சுக்கிரனை குரு பார்த்த ஜாதகம் நல்லபடியாக இருக்கணும். சார் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இந்த அமைப்பு இல்லை, நான் என்ன சார் செய்யலாம், இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா, குரு சுக்கிரனுடைய அணுக்கரத்தை நான் பெறதுக்கு எனக்கு பரிகாரம் இருக்கா, எனக்கு அமைப்பு வருமா அப்படின்னா நீங்கள் செய்யலாம். இப்போதைக்கு குரு திசை நடக்கிறவங்க அதை செய்யலாம். ராகு திசை, செவ்வாய் திசை, எந்த திசை நடந்தாலுமே நீங்கள் செய்யலாம். அது என்ன செய்யணும்னா வியாழக்கிழமை குரு உரையில் பசுமாட்டுக்கு அச்சு வெல்லம் கொடுங்க. சரியா? குரு உரை காலையில் 6 to 7 வரும். 6 to 7 கொடுத்துடலாம். பசுமாடு காலையிலே வரும். அக்கம் பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சுன்னா பசுமாட்டுக்கு அச்சு வெல்லம் கொடுங்க. சரியா நேர்களே? அச்சு வெல்லம், வாழைப்பழமும் கொடுக்கலாம், இனிப்பான பொருட்களை கொடுக்கலாம். ஏன்னா இனிப்பில் சுக்கிரன் இருக்கிறாரு, வெள்ளத்தில் பரிபூர்ணமாக சுக்கிரன் இருக்கிறாரு. வியாழக்கிழமை குரு உரை காலையில் 6 to 7 இல்லைன்னா மதியம் 1 to 2 இந்த நேரத்தில் கொடுங்க. இரவுலாம் கொடுக்க முடியாது, பசுமாடை தேடி போக முடியாது. மதியம் 1 to 2 கொடுக்கலாம். சரியா? இதை தொடர்ந்து கொடுத்து வாங்க. ஒரு 3 வாரம் கொடுங்க. சரியா? 3 வாரம் வியாழக்கிழமை இதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிச்சிடும். உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமைப்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இல்லைன்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை ஒரு 3 வாரம் பண்ணுங்கள். சரியா? வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை தோறும் 3 வியாழக்கிழமை செய்யுங்க. கண்டிப்பாக பணக்காரன் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக காசு வரும், ஏதோ ஒரு வழியில் பணம் வரும். ஒன்று உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் இருக்கும், இல்லைனா தொழில் வியாபாரத்தில் நல்லா சூடு பிடிச்சி பணம் நல்லபடியாக போகும். கிளைண்ட் கஸ்டமர் நல்லபடியாக இருப்பாங்க, வர வேண்டிய பணம் வரும். கடன் கொடுத்த இடத்துல பணம் வரும், இல்லைனா கடனை நீங்கள் அடைப்பீங்க. ஏதோ கேஷ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? பணம் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். இதுதான் பெரிய விஷயம். பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும்னா உங்களுக்கு இந்த வழிபாடை வியாழக்கிழமை பண்ணுங்கள். நான் சொன்ன டயத்தில் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு குரு சுக்கிரன் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எனக்கு கிரக நிலைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக உங்களுக்கு இது ஒரு அமைப்பு, இது ஒரு பொதுவான அமைப்பு. அதுபோக சிம்ம ராசிக்கு புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? புதன் வருமான ஸ்தானாதிபதி, பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். அவரும் 11 கோடி லாப ஸ்தானாதிபதி யார்? அவர் தான். ஸோ சிம்ம ராசிக்கு புதன் வளர்த்தவங்களுக்கு பண பிரச்சனையே இருக்காது. அதுபோல் ஒரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சில அமைப்புகள் இருக்கும். லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் வீடியோ நிறைவு பண்ணுறேன். ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்கள், லக்கணம் தெரிந்தவர்கள் நான் சொல்கிற சாமியை வழிபாடு பண்ணுங்கள். பணம் பல வகையில் வரும். சரியா? நீங்கள் சிம்ம ராசியில் யார் பணக்காரன், பெரும் பணக்காரனாக ஆகணும்னா இந்த வழிபாடு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும். சரியா? பொறுமையாக கேளுங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி வழிபாடு வீட்டில் பண்ணாலும் சரி. சரியா? மகாலட்சுமி நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை இரவு 8 to 9 பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை இரவு 8 to 9 அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஆதிபராசக்தி எண்ணெயை கும்பிடுங்க. கடக லக்கணத்தில் பிறந்தவங்க தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சரியா? இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 to 9 சூரிய உரையில் சிவபெருமானை கும்பிடுங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை தோறும் இரவு 8 to 9 பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணுங்கள். துலா லக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை தோறும் இரவு 8 to 9 தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். இல்லைனா சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. அந்த சித்தர் ஃபோட்டோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க. சித்தர் பேர் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் படத்தை நான் அனுப்பிவிட்றேன். இல்லைனா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். சரியா? அடுத்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள். ஐயப்பன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிட முடியாது சார் அப்படின்னா ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடலாம். ஆஞ்சநேயர் படத்தை வச்செல்லாம் கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடலாம்.
தவம் பண்ணுற ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா நேர்களே? ஸோ ஆஞ்சநேயர் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடுறது நல்லதான், நல்ல மங்களகரமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்க, மகர லக்கணத்துக்கு பிறந்தவங்களும் ஆஞ்சநேயர் படத்தை வச்சு தான் கும்பிடலாம். நீங்கள் வந்து சனிக்கிழமை இரவு 8 ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை இரவு 8 to 9 தட்சிணாமூர்த்தி படத்தை கும்பிடலாம் அல்லது சித்தர் படத்தை வச்சு கும்பிடலாம். ஸோ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அந்த 2 குடைவன் வழிபாடை அந்த கிழமையில் கும்பிடணும், அந்த கிழமையில் அந்த ஓரையில் கும்பிடணும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இப்போ வந்து நான் ஒவ்வொரு தெய்வம் சொல்லியிருக்கிறேன். நான் மேச லக்கணத்துக்கு மகாலட்சுமி சொல்லியிருக்கிறேன். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறவங்க இனிப்பு வச்சு கும்பிடணும். சரியா? நைவேத்தியத்துக்கு இனிப்பு வச்சு கும்பிடணும். புதன் வழிபாடு பண்ணுறவங்க வந்து பாசிப்பருப்பு சுண்டல் வச்சு பண்ணலாம். பாசிப்பயிரை வச்சு நைவேத்தியம் பண்ணி கும்பிடலாம். அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சக்கரை பொங்கல் வைக்கலாம். சரியா? இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சக்கரை பொங்கல் வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுறவங்க வந்து இனிப்பு பலகாரம் வைக்கலாம், கோதுமையில் செஞ்சு இனிப்பு பலகாரம் வைக்கலாம். அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை அந்த முருகப்பன் வழிபாடு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா வடைகள், அந்த என்ன வடை, பருப்பு வடை வைக்கலாம். சரியா? தோரம் பருப்பில் போட்ட வடைகள் இல்லைன்னா தோரம் பருப்பில் சுட்ட அடை வைக்கலாம். சாமிக்கு வடை அடை எல்லாமே வைக்கலாம். சரியா நேரில்? இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை கும்பிட்றவங்க வந்து கருப்பு எள்ளு உருண்டை வாங்கி வைக்கலாம். சரியா? எள்ளு உருண்டை வாங்கி நைவேத்தியம் பண்ணி வச்சு வீட்டில் கும்பிடலாம். அதெல்லாம் சாமிக்கு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வச்சுட்டு நம்ம வீட்டில் அதை சாப்பிட்டுக்கலாம். எள்ளு மிட்டாய் வாங்கி கூட வைக்கலாம். அதே மாதிரி குரு வியாழக்கிழமை கும்பிட்றவங்க வந்து கொண்டக்கடல் சுண்டலையாக வச்சு தாளித்து அதை வச்சு சாமி கும்பிடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்கண ரீதியாக உங்களுக்கு கூடுதல் பலன்கள் இருக்கும். ராசிக்கு ஒரு பலன் இருக்குது, லக்கணத்துக்கு ஒரு பலன் இருக்குது. ஸோ ராசிக்கு லக்கணத்துக்குமே அந்த குரு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் வரும். சரியா? எல்லாம் சேர்ந்து வரும். 10 கை தட்டினா பெரும் ஓசை கேட்குற மாதிரி உங்களுக்கு ராசிக்கும் லக்கணத்துக்கும் கிரகங்கள் நல்ல நிலைமை வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் சிம்ம ராசி, சரியா? சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்கணம். சரியா? சிம்ம ராசி மிதுன லக்கணம், லக்கணத்தில் குரு இருக்கிறார், சூப்பர், நல்ல அமைப்பு, திக்பலம் பெற்றிருப்பார். லக்கணத்துக்கு வேண்டியவர் 5 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது லக்கணத்துக்கு 5ஆம் இடம் துலாமில் இருக்கிறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த சுக்கிரனை வந்து குரு பார்த்துட்டார் வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து பிறப்பிலிருந்து பணக்காரனாக இருப்பாங்க. அவ்வளோதான். பிறக்கும் போதிலேருந்து அதிர்ஷ்டத்தாலியாக இருப்பாங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பரிசு பம்பர் போட்டி பந்தயத்தில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு லக்க நம்பர் என்ன சார் அப்படின்னம்னா 3, 6, 9. சரியா? இவங்களுக்கு லக்க நம்பர் வந்து 3, 6, 9. இந்த நிறைய பேர் இந்த லக்க நம்பருக்காக தான் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த லக்க நம்பரை கண்டுபிடிக்கணும்னா ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கிழமையை கூட சொல்லிடலாம். அதிர்ஷ்ட எண்களை சொல்லணும்னா குரு சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இதை வச்சு பார்த்து தான் சொல்ல முடியும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிம்ம ராசி மிதுன லக்கணம், இவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பருக்கு சொன்னோம்னா 3, 6, 9. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 3 நம்பரில் கண்டிப்பாக ஒன்று லக்கடிக்கும். இப்படி தான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் அந்த நம்பரை உங்கள் ஃபோனுக்கு வாங்கி வச்சுக்கலாம், உங்கள் வீட்டு நம்பரை வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஃபேவரட்டாக எதாக இருந்தாலுமே அதை மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். வண்டி கார் நம்பரை வச்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வண்டி ரொம்ப நாளைக்கு இருக்கும். சரியா? அந்த வண்டி வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் லாங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன், முக்கியமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ஜனன ஜாதகத்தை செக் பண்ணி தான் வாங்கணும். சரியா? ஜனன ஜாதகத்தை செக் பண்ணணும். லக்கணம், ராசி, அந்த லக்கணத்துக்கு உண்டான கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குது அதை பார்த்து வாங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணுறேன். சிம்மராசி நேயர்கள் பெரும்பணக்காரன் ஆகணும்னா இந்த அமைப்பு இருக்கணும். அதுபோக சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். வேலைக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு அச்சு வெள்ளும் வாழைப்பழமும் கொடுங்க. அதுபோக ஒரு லக்கணத்தில் பிறந்தவங்க அந்தந்த கிழமைக்கு இரவு 8 to 9 சில பொருட்களை நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பணக்காரன் ஆயிடுவீங்க. நீங்கள் இதுக்காக கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டாம், அந்தந்த ஜோசியரை பார்க்க வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்க. உங்கள் சட்டியிலேயே இருக்குது, உங்கள் கையிலேயே இருக்குது, உள்ளங்கையிலேயே நெல்லிக்காய் மாதிரி இருக்குது, உள்ளங்கையிலேயே வெண்ணெய் இருக்குது, நெய்க்கு அலைய வேண்டாம். சரியா? நம்மக்கிட்டே வெண்ணெய் இருக்குது, அதை உருக்கி நெய்யாக்கிடலாம். ஸோ உள்ளங்கையிலேயே வெண்ணெய் இருக்குது. அதை சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அதாவது இன்றைக்கி எல்லோரும் ஃபோன் வச்சுருக்குறோம், மொபைல் ஃபோன் வச்சுருக்குறோம், லேப்டாப் வச்சுருக்குறோம். நம்ம பிஸ்னஸுக்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? பாஸ்வேர்டு போடுறோம். ஸோ பாஸ்வேர்டுங்கிறது முக்கியமாக இருக்குது. ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு விதமான பாஸ்வேர்டு போடுவாங்க. உங்கள் ராசி சிம்ம ராசிக்கு உண்டான பாஸ்வேர்டு சில நம்பர்களை போட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு உண்டான பண வரவு உண்டான கிரகங்கள் அப்படி பார்த்தோம்னா புதன், குரு, 2, 5, 9, 11 இவங்க தான் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. 8 கூடையவன் திடீர் பணத்தை கொடுப்பாரு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லக்கடிக்கிறது. அப்படி பார்த்தோன்னா 2 கூடிய புதன்,
5 கூடிய குரு, 8 கூடிய எட்டு கூடிய குரு. ஆமாம், 5, 8 ரெண்டுக்குமே குரு தான் வருவார். ஸோ 8 கூடிய குரு, 9 கூடிய செவ்வாய், 11 கூடிய புதன். சரியா? அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புதன், குரு, செவ்வாய் இவங்க 3 பேர் தான் வந்து உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது வந்து புதன், குரு, செவ்வாய். ஸோ புதன் 5, குரு 3, செவ்வாய் 9. சரியா நேர்களே? 5, 3, 9. 5, 3, 8, 8, 9, 17. சரியா? ஸோ இந்த 17 வர மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். சரியா? அந்த கூட்டுத்தொகை 17 வர மாதிரி. 1, 7, 8 தான் வரும். 8ங்கிறது வந்து சனி பகவானோட ஆதிக்கம் வரும். அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்படியே சனி பகவான் ஆதிக்கம் வந்தாலுமே அது கும்ப ராசிக்கு தான் வரும். உங்கள் ராசிக்கு எதிர் வீட்டுக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் இப்படி வைக்கலாம். புதனுடைய நம்பர் 5, அடுத்து வந்து குருவுடைய நம்பர் 3, 53, அடுத்து செவ்வாயோட நம்பர் 9, 539ன்னு வைக்கலாம். இல்லைனா 539, 5390 வைக்கலாம். இல்லைனா 53 90 5390 இந்த நம்பரை கலந்து வைக்கலாம் நீங்கள். சரியா? 0953 இல்லைனா 3905 இப்படின்னு இந்த 4 நம்பரை கலந்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டாக வைக்கணும், ஃபோனில் பாஸ்வேர்டு இல்லைனா சிஸ்டத்தில் பாஸ்வேர்டு, லேப்டாப்பில் பாஸ்வேர்டு, அதிர்ஷ்டம் வரணும் சார் எனக்கு, நான் செய்கிற தொழில் மூலமாக அதிர்ஷ்டம் வரணும். ஏன்னா எனக்கு எல்லாருமே ஃபோனில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ ஃபோனை வந்து பிஸ்னஸ் பயன்படுத்துகிறாங்க. சிஸ்டத்தில் மெயில் அனுப்புகிறாங்க. நிறைய வேலையெல்லாம் லேப்டாப்பில் தான் பார்க்குறாங்க. லேப்டாப் சிஸ்டத்தில் தான் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அதிர்ஷ்டத்தின் நுழைவாயில் அந்த பாஸ்வேர்டு மூலிமா இருக்கணும். சரியா? அதிர்ஷ்டத்தின் நுழைவாயில் அந்த பாஸ்வேர்டு மூலிமா இருக்கணும்னா நம்ம வந்து இந்த நம்பரை நீங்கள் வைக்கலாம். ராசிக்கு தான் சொல்கிறேன், லக்கண ரீதியாக கொஞ்சம் மாறுபடும். இதை எக்ஸாக்டாக செய்யணும்னா நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்க்கணும். சரியா? ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ஒரு தசா புத்தி எப்படி நடக்குது அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். அது வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்கணும். ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் கரெக்டாக சொல்லிடுவார். ஒரு 2 வருஷத்துக்கு இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்க சார், எல்லாத்திலும் உங்களுக்கு யோகம் இருக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், மற்ற எல்லாமே லக் அடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். இது வந்து ராசிக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ஜாதகம் எனக்கு தெரியாது. ராசிக்கும் ஒரு 50% நிற்கும், முதலுக்கும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த நம்பரை வச்சுக்கலாம். 5990 இதை வச்சுக்கலாம். 0 நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா 4 இலக்கம் இருக்கணும். பாஸ்வேர்டுனாலே மினிமம் 4 இலக்கம் இருக்கணும். அதுபோக பின் நம்பராக வச்சுக்கலாம். ஏடிஎம் பின் நம்பராக கூட இதை வச்சுட்டிங்கன்னா பணம் உங்களுக்கு வற்றாமல் இருக்கும். சரியா? ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த அதிர்ஷ்ட எண்களை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரகத்தின் மூலிமா கிடைக்கிற அதிர்ஷ்ட எண்கள் இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? வேத ஜோதிடத்தின்படி ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறேன். மற்ற எந்த நோக்கமும் கிடையாது. சரியா நேர்களே? இதை வந்து நீங்கள் வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு அளப்பரிய யோகத்தை கொடுக்கும். சிம்மராசிக்கு செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதி, நல்ல பலங்களை கொடுப்பார். ஓகே நேர்களே? ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு போடுறதா இருந்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து உங்கள் தனிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டை போட்டுக்கலாம். சரியா? உங்கள் அசசரி என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டை போட்டுக்கலாம். வாழ்த்துக்கள் நேர்களே. இது வந்து எனக்கு முதலே சொல்லியிருக்கணும். சரி ரைட்டு, இந்த வீடியோவோட சேர்த்து சொல்லிடுவான், அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன். தம்மையில் அப்படி தான் போடுவேன். இதை நீங்கள் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டிங்கன்னா பெரும் பணக்காரனாக ஆகலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து கொஞ்சம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. அடுத்து வழங்கின நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடி ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.